தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பாஜக மாவட்ட தலைவர்களுடன் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை ஆலோசனை நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, இந்த ஆலோசனை கூட்டத்தின் நோக்கம் என்ன? அண்ணாமலை தலைமையில் சென்னை அமைந்துக்கரையில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் தான் இந்த ஆலோசனை கூட்டம் சற்று நேரத்துக்கு முன்னதாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் பாஜகவின் மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள் 66 பேர், 33 அணி தலைவர்கள் முழுமையாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். முக்கிய நபர்களை பொறுத்தமட்டில் தமிழகத்தை பொறுத்தமட்டில் தமிழக தேர்தல் இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, தென் சென்னை பாஜக வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், அதே போன்று பாஜகவுடைய எம்எல்ஏக்கள், மூத்த நிர்வாகிகள், தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டத்தை பொறுத்தமட்டில் முழுக்க நாடாளுமன்ற தேர்தல் ஏற்கனவே தமிழகத்தில் நடந்து நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் அதற்கான முடிவுகள், ஒட்டுமொத்த முடிவுகள் என்பது வருகிற ஜூன் 4ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. அதற்கு தயாராகும் வகையில் அன்றைய தினம் பாஜக சார்பில் அந்த பூத் ஏஜென்ட்டுகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் உள்ளிட்டவைகள் தொடர்பாகத்தான் இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தமட்டில் விரிவாக ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் பிற மாநிலங்களில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து முழுமையாக பாஜக நிர்வாகிகள் ஏற்கனவே பிரச்சாரம் மேற்கொண்டனர். அவர்களுக்கு பாராட்டு தெரிவிப்பது. அதே போன்று தமிழகத்தை பொறுத்தமட்டில் பாஜக இந்த நாடாளுமன்ற தேர்தலை தவிர்த்து வரக்கூடிய 2026 நடைபெற இருக்கக்கூடிய அந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு தற்பொழுதே தயாராகுவது, அதற்கான ஏற்பாடுகளை ஒரு அணி குழு உள்ளிட்டவைகளை வகுப்பது தொடர்பாகத்தான் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முழுக்க நடைபெற்று வருகிறது. கூட்டத்தில் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உரையாற்றும் பொழுது இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த தலைவர்கள் பிரதமர் கனவில் இருப்பதாகவும், இந்த கனவு வருகிற ஜூன் 4ஆம் தேதி காலை 11 மணி வரை மட்டுமே இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் சட்டம் ஒழுங்கு என்பது எப்பொழுதும் வித்தியாசமாக இருக்கும். இதனை தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை ஏற்கனவே ஒரு ஆங்கில நாளேட்டுக்கு பேட்டியாகவே தெரிவித்திருக்கிறார். அதே போன்று 3வது முறையாக நிச்சயமாக மத்தியில் பாஜக தலைமையிலான ஆட்சி அமையும், பாஜக மீது எந்த ஒரு குறையும் இல்லை என்று ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். மதியம் வரை இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தொடர்பாகத்தான் விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த கூட்டத்தின் முடிவில் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறார். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.